நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. சைலமா, நான் ரெடி ஆயிட்டேன். காலேஜுக்கு போலாமா? எடி காலேஜுக்கு போவான். பக்ஷி நீ புக்குக்கே விட. என்ன புக்கு? ஒன்ன மாதிரி புக்கு எல்லாம் நான் ஹாஸ்டலுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் காலேஜ்ல பத்திரமா வச்சிட்டு வந்திருக்கேன். அது அங்கதான் இருக்கு. போலாம் நட. அது சரி, நின்ன கொண்டு ചോദിച്ചല്ലോ என்ன പറയണം. சரி வா போலாம். ரேஷு, பின்ன நின்ன கொண்டு நான் ചോദിക്കണമെന്നേ വിചാരിച്ചேன். நேத்திக்கு ராத்திரி நீ எத்தனை மணிக்கு திரும்ப ரூமுக்கு வந்த? ஐயோ, எத்தனை மணிக்கு வந்தேன்னு கேக்குறா. ஒருவேளை அந்த அன்பு பையன் வந்து தெரிஞ்சு போச்சா? ஏன் சைலமா கேக்குற? நான் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்பவே வந்துட்டேனே. அப்பவே வந்தோம். പക്ഷേ ഞാൻ ഉറങ്ങുന്ന വരെ നീ വന്നില്ലല്ലോ. ஆமா, நீ தூங்குற வரைக்கும் வரல. நான் வந்து பாக்கும்போது நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. ஆனா நான் அப்பவே வந்துட்டேன் சைலமா. அதையோ இல்லடி ரேஷு, எனக்கு நேத்துக்கு நல்ல தலைவேதனை இருந்துச்சு. தூங்க முடியாம தான் தூங்குனேன். அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்குனதுக்கு அப்புறம் யார் மடியிலே தலை வச்சு படுத்த மாதிரி இருந்தது. அப்போ நீ தான் வந்துட்டியாக்குன்னு நினைச்சேன். என்னது, மடியில தலை வச்சு படுத்த மாதிரி இருந்துச்சா? அட பாவி, தள்ளி நின்னு தான் பாப்பேன்னு சொன்னா. அது ஆமா சைலமா, நான் தான் வந்தேன். நான் வந்தப்ப நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. இருந்தாலும் தூக்கத்திலேயே தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தியா? அதான் சரி பாவம் ரொம்ப வலிக்குது போல இருக்குதுன்னு என் மடியில படுக்க வச்ச. நான் தான் சைலமா அது. நீயானோ? அல்லாம பின்ன நான் இல்லாம நம்ம ரூமுக்கு வேற யார் வருவா? நம்ம வாடனா வரும். அதுவும் சரிதானே, நீ இல்லாம வேற யாரு வரும்? പക്ഷേ സത്യമായിട്ടും പറയുവാ രേഷു, உன் மடியில படுத்து உறங்கியப்போ நீ தலையெல்லாம் അങ്ങനെ நீவி கொடுத்தியே. அம்மா மடியில படுத்து தூங்குற மாதிரி நல்ல சுகமா இருந்துச்சு. என் தலைவலி எல்லாம் அப்படியே காணாம போச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரேஷு. உண்மையா പറയണമെന്ന് വെച്ചാ நேத்திக்கு ஹாஸ்டல்ல படுத்து தூங்குன மாதிரி எனக்கு தோணல. உண்மையா என் வீட்டுல என் அம்மா மடியில படுத்து தூங்குன மாதிரியே தான் இருந்தது. சரி, எந்த ஒண்ணு. പക്ഷേ நேத்து என் தலைவலிக்கும் அதுக்கும் உன் மடியில படுத்து தூங்குனப்ப நல்லா இருந்துச்சு. நல்ல தூக்கம் வந்துச்சு. தேங்க்ஸ் ரேஷு. அட என்ன சைலமா, நமக்குள்ள தேங்க்ஸ் அதுதுன்னுக்கிட்டே. அதெல்லாம் பரவாயில்ல. சரி வா, நம்ம காலேஜுக்கு போலாம். சரி போவாம் வா. இவன் இன்னும் போலையா? நேத்து ராத்திரியில இருந்து இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கான். ஹோய் மின்னல். மின்னலா? டேய், இது என்னடா புது பேரு? ஆமா முட்டைகோஸ் முஞ்சி, இவ்வளவு நாள் உன் ஃப்ரெண்ட ஃப்ராடுன்னு கூப்பிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் அவன் என் லவ்வர் ஆயிட்டல்ல. லவ்வர் 4 பேத்துக்கு முன்னாடி வச்சு ஃப்ராடுன்னு கூப்பிட்டா அது அவ்வளவா நல்லா இருக்காதுல்ல. அதான் ஃப்ராடுன்னு நாங்க 2 பேர் மட்டும் தனியா இருக்கும்போது கூப்பிட்டுக்கிறேன். இப்படி பப்ளிக்ல வச்சு கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் வேணும்ல. அதான் என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் உன் ஃப்ரெண்டு தான் என்னோட இதயத்தை தாக்குன மின்னலாச்சே, அதான் மின்னல்னே பேர் வச்சுட்டேன். உன் ஃப்ரெண்டுக்கு பேரு பிடிச்சிருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லேன். எடா ஃப்ராடே, எந்தடா விட்டா ரொம்ப ஓவரா தான் போற. ஐயோ பரவாயில்லையே. என் முட்டைகோஸ் முஞ்சி, உனக்கு எங்க 2 பேருக்கு இடையில போஸ்ட்மேன் வேலை போட்டு கொடுக்கணும்னு பார்த்தேன். கடைசியில உன் ஃப்ரெண்ட் என்கிட்ட டைரக்டாவே பேசுறா. பேசுறது மாத்திரம் இல்லடா ஃப்ராடு, நல்ல நாலு தள்ளி வச்சாருன்னு கூட எனக்கு அறியா. வேணும். என்னது புரியல. பேச மாத்திரம் இல்ல, இப்படி ஓவரா பண்ணா அடிக்கவும் தெரியும்னு சொன்னேன். ஓ அப்படி சொன்னியா? அது நமக்கு மலையாளம் குறைச்சு தான் அறியும், அதான் புரியல. பட் இப்ப புரிஞ்சுது. அப்புறம் அடிக்கிறேன்னு சொன்னல, இதோ வரேன். பக்கத்துல வந்துட்டேன். என்ன சொன்ன? அடிப்பேன்னு தானே சொன்ன. நீ அடிச்சலும். ஏசுநாதராவது ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை தான் காமிச்சிருப்பாரு. ஆனா இந்த அன்பு கிட்ட எல்லா இடமும் அவைலபிள் தான். நீ எங்க வேணாலும் அடிக்கலாம். டேய் ஃப்ராடு, நினைக்க அது பிராந்தானோ? ஆமா மின்னல், ஓ மேல. போடா ஃப்ராடு. இரேஷு, இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வா நம்ம காலேஜுக்கு போலாம். இரு பாத்தியா, மின்னல்னு பேர் வச்சதும் மின்னல் மாதிரி ஓட பாக்குற. நான் வந்த வேலை இன்னும் முடியலையே, அதுக்குள்ள எப்படி உன்னை போக விடுவேன்? ஹே மின்னல், நீ எனக்கு ஓகே சொல்ற வரைக்கும் டெய்லி வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப நான் ப்ரப்போஸ் பண்றேன். ஏ முட்டைகோஸ் முஞ்சி, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பு. அடே, ப்ரப்போஸ் பண்ண போற, அதுக்கு எதுக்கு நான் அந்த பக்கம் திரும்பணும்? ஏ அதெல்லாம் அப்படிதான், கேள்வி எல்லாம் கேட்காத, திரும்பு. ஐயோ டார்ச்சர் பண்றான். இவன் ப்ரப்போஸ் பண்றானா என்ன பண்றானே தெரியலையே. ஹே மின்னல், ஐ லவ் யூ. எடா தெண்டி. ஐயோ மின்னல், பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. கேர்ள்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, நம்ம இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். நீ என்ன ஃப்ராடுனே கூப்பிடு, அதான் நல்லா இருக்கு. டி ஃப்ராடு. அதேதான்.
இந்த புடி, இதுல ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு நாளைக்கு சொல்லு, ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம், நான் வரேன். ஏ முட்டைகோஸ் மூஞ்சி, முடிஞ்சது திரும்ப. முடிஞ்சதா? என்னடா முடிஞ்சது? என்ன முடிஞ்சதுன்னு உன் ஃப்ரெண்டு கிட்டே கேட்டுக்க, நான் வரேன். ஹே மின்னல், வரட்டா? இதுதான் பட்டம். நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, பட்டம் அப்படியே ஸ்வைங்கன்னு மேல பறக்கணும். அது இதான். ஹை, இதான் பட்டமா? இது என்னன்னா இது மேல பறக்க வையான்னா? இது மேல தானடியா பறக்குது, அங்க பாடு. இல்ல டிடனன்னா, இது அப்படியே ஸ்வைங்கன்னு அப்படியே மேல போச்சல. ஐயோடியா, அப்படி ஸ்வைங்கன்னு மேல போச்சுன்னா அது அப்படியே பறந்து போயிடும். அப்புறம் அதை நம்மளால பிடிக்க முடியாது. அச்சச்சோ, அப்படி போயிடுமா? ஆமா, போயிடும். இந்த நூலை விட்டுட்டோம்னு வச்சுக்கோயேன், அந்த பட்டை பறந்து எங்கனாச்சும் போயிடும். அப்புறம் நம்ம எப்படி இந்த பட்டை வச்சு விளையாடுறது? அச்சோ, அப்பனா வாண்ணா, அப்ப நீ பிடிச்சுக்கோ. அதான் அண்ணன் பிடிச்சிருக்கேன்ல, விட மாட்டேன். இது அப்படியே பறந்துட்டே இருக்கும் பாரு, ஜாலியா இருக்கும். அங்க பாரு சீதா, தீரனையும் ரியாவையும் எவ்வளவு ஜாலியா பட்டம் விட்டு விளையாடுறாங்கன்னு. ஏன் குட்டிமா, தீரனுக்கு தங்கச்சி பாப்பா வந்தாலும் இப்படிதான் அவனும் தங்கச்சி பாப்பாவும் விளையாடிட்டு இருப்பாங்கல்ல. ஆமா ரவின், அவனுக்கு தான் தங்கச்சி பாப்பான்னு அவ்வளவு பிடிக்குமே. இப்ப கூட வெளியே விளையாட போலான்னு சொன்னப்போ ரியாவையும் கூட்டிட்டு தான் போகணும்னு கூட்டிட்டு வந்துட்டானே. இனி அவனுக்குன்னு தங்கச்சி பாப்பா வந்து அவன் விடுவானா? ஆமா விடமாட்டான். அப்புறம் எனக்கு ஒரு டவுட், இப்போ ரியான்னு ரியா மேல இவ்வளவு பாசமா இருக்கானே, நாளைக்கு இவனுக்குன்னு தங்கச்சி பாப்பா வந்துட்டா அப்போ ரியா கூட இப்படி விளையாடுவானா, இல்ல தங்கச்சி பாப்பா மட்டும் போதும்னு ரியாவை கண்டுக்காம விட்டுருவானா? இல்ல ரவிந்த், அப்படியெல்லாம் விட்டுற மாட்டான். நான் தான் சொன்னனே, அவனுக்கு இந்த தங்கச்சி பாப்பாங்களெல்லாம் பிடிக்கும், தம்பி பாப்பாங்க தான் பிடிக்காது. ஹாதி கூட எல்லாம் அவளை விளையாடவே மாட்டான். ஆனா நிலாவும் ரியாவும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட இங்க வெளியே வரணும்னு சொன்னப்போ நிலாவையும் ரியாவையும் கூட்டிட்டு வரணும்னு தான் சொன்னான். நிலா தூங்கிக்கிட்டு இருந்தா, அதனாலதான் ரியாவை மட்டும் கூட்டிட்டு வந்தோம். இல்லனா என்னைக்குமே நிலாவையும் ரியாவையும் அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். சரி, ஏன்னா இவனுக்கு தங்கச்சி பாப்பா வந்துரும் விளையாடுறதுக்கு. ஆனா பாவம்ல ரியா, அவளுக்கு விளையாடுறதுக்கு தீரன் மட்டும்தான் இருக்கான். இவன் கடைசியில தங்கச்சி பாப்பா வந்ததும் ரியாவை கண்டுக்காம விட்டுட்டா அப்புறம் அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதான் கேட்டேன். இல்ல ரவிந்த், தீரன் அப்படியெல்லாம் விட மாட்டான். அவனுக்கு ரியானா ரொம்ப பிடிக்கும். அவன் ரியா கூட எப்பவுமே விளையாடுவான். ஆனா அரவிந்த், ஐஷு பிரெக்னெண்டா இருக்கான்னு நம்மள தப்பா நினைச்சோம்ல, அது உண்மையா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. ஐயோ ஆமா குட்டிமா, நல்லா தான் இருந்திருக்கும். நானும் ஐஷு பிரெக்னெண்டா இருக்கான்னு கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி தானே. நீ தீரன் வயிற்றுல இருக்கும்போது எப்படி நான் இல்லாம தனியா கஷ்டப்பட்டியோ, அதே மாதிரி தான் ஐஷு பிரெக்னெண்டா இருக்கும்போது அவளுக்கு தான் எதுவும் தெரியாது. ஆனா ஷமீர் பாவம் அவளை கூட இருந்து பாத்துக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஐயோ ஆமா ரவிந்த், அதெல்லாம் நீங்க சொல்லி நான் கேட்கும்போதே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அப்ப அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அதான் இப்ப திரும்ப ஐஷு பிரெக்னெண்டா இருக்கான்னு கேட்டதும் நம்மள மாதிரியே இந்த கிடைக்காத சந்தோஷம் எல்லாம் அவங்களுக்கு திரும்பவும் கிடைக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா கடைசியில அது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி விடுங்க ரவிந்த், இப்ப இல்லனா என்ன, எப்படி இருந்தாலும் ரியாவுக்கு ஒரு குட்டி தம்பியோ தங்கச்சியோ நிச்சயமா வரும்ல. அப்ப அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஆமா குட்டிமா, ஷமீர் ஐஷுவை எப்படியாவது படிக்க வச்சு டாக்டர் ஆக்கணும்னு இருக்காரு. இன்னொரு 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ டாக்டர் ஆயிட்டானா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கப்புறம் ரியாவுக்கு கண்டிப்பா ஒரு குட்டி தம்பியோ தங்கச்சியோ வந்துரும். ஆமா ரவிந்த், அப்பதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்ப ரியா தானே நம்ம வீட்டுல குட்டி பாப்பா. அப்ப எல்லாருமா சேர்ந்து ரியாவை பாத்துக்கிறோம். எல்லாரும் ரியாவுக்கு விளையாட்டு காமிச்சு ரியாவை வளர்க்குறோம். இனி நம்ம பாப்பா வர்றதுக்குள்ள ரியா கொஞ்சம் பெருசாயிடுவா. அப்புறம் நம்ம பாப்பா வந்துரும். அப்புறம் எல்லாரும் நம்ம பாப்பாவை கொஞ்சுவாங்க, நம்ம பாப்பாவை வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாப்பா கொஞ்சம் பெருசாகிறதுக்குள்ள ஐஷு பிரெக்னென்ட் ஆகி ஐஷுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்புறம் எல்லாரும் ஐஷு குழந்தைய கொஞ்சறதுக்கு அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு கரெக்டா இருக்கும். ஏங்க அப்பப்பா, என்ன பிளானு! 5 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்தை இப்பவே உட்காந்து பிளான் போடுறதுக்கு இந்த பொண்ணுங்களால மட்டும்தான்டா முடியும். 5 வருஷம் இல்ல ரவிந்த், 50 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்தை கூட பிளான் பண்ண சொன்னா நாங்க இப்பவே பிளான் பண்ணுவோம். ஆமா பண்ணுவீங்க. நீங்க எல்லாம் யாரு? போதும், ஏதாவது ஒன்று சொல்லிடக்கூடாது. ரொம்ப தான் ஓட்டுவீங்க. குட்டிமா, உன்னை நான் ஓட்டாம வேற யார் ஓட்டுவா?
அரவிந்த், நான் கலாய்க்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஹேய், நானும் அதாண்டி பேசிட்டு இருக்கேன். நீ வேற என்ன நினைச்ச? ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லையா? அடியே, நானே பொண்டாட்டி மாசமா இருக்கான்னு பார்க்கு பீச்சுன்னு கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கேன். என் மைண்ட மாத்தாத. போங்க அரவிந்த். குட்டிமா குட்டிமா. ஆத்தாடி ஆத்தாடி என் நெஞ்சில் காத்தாடி. ஐயா முகம் பார்த்து என் கண்ணே கண்ணாடி. இனி என்ன நான் செய்ய இதழோரம் சொல்வாயா? இடைவேளை நீ தந்து இமை தூங்க செல்வாயா? டி சக்தி, நேத்து நைட்டு கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு எங்கடா போனேன்? நான் எங்க போனேன்? நான் கோயிலுக்கு தான் போனேன். டேய், நண்பங்கிட்ட போய் சொல்றதே தப்பு, அதுலயும் மாலை போட்டுட்டு வேற போய் சொல்ற, அது அதை விட தப்பு. ஒழுங்கா சொல்லு, நேத்து நைட்டு கோயிலுக்கு போறேன்னு எங்க போன? ஐயோ, நீ கேக்குறத பார்த்தாலே தெரியுது, ஐஷு எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? டேய், அவ ஏன் பொண்டாட்டிடா, என்கிட்ட சொல்லாம இருப்பாளா? ஏன்டா சக்தி, அவளுக்கு பேசி புரிய வைக்கிறதுன்னு அதை நானே பண்ணியிருந்திருப்பேன். வேண்டா, அவ ஏதோ கோவமா இருக்கா, அவளுக்கா எப்போ கோவம் போய் பேசினாலும் பேசிட்டு தாண்டா நான் இருந்தேன். நீ எதுக்குடா போய் தேவையில்லாம எனக்காகலாம் பேசின? டேய், என்ன உனக்காக நான் பேசாம அப்புறம் வேற யார் வந்து பேசுவா? டேய், அதுக்கு இல்லடா, எனக்காக நீ தான் பேசுவே எனக்கு தெரியும். முன்னாடி மாதிரினா பரவாயில்ல, இப்ப மாலையெல்லாம் போட்டிருக்க, அதான் எதுக்குன்னு கேட்டேன். டேய், மாலை போட்டா என்ன ஃப்ரெண்டுக்காக பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? டேய், மாலை போட்டதே உனக்காக தான். இனி உனக்காக இந்த மாலையை கலட்ட வேண்டிய நிலைமை வந்தாலும் நான் கலட்டுவேன். சக்தி, என்னடா சொல்ற? டேய், அதை விடு, எனக்கு அந்த கடவுளாவே இருந்தாலும் உனக்கு அப்புறம் தான்டா. எனக்கு தெரியும்டா. அப்புறம் என்னடா, நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டா அவன் கூட சமாதானம் ஆயிட்டாலே, அதுவே எனக்கு போதும்டா. ஆமாண்டா சக்தி, ஐஷு திடீர்னு வந்து என்கிட்ட பேசினதும் என்னால நம்பவே முடியலடா. எப்படி அவ்வளவு கோபமா இருந்தவ இவ்வளவு சீக்கிரம் இறங்கி வந்து பேசுறான்னு யோசிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நீ சொல்லிதான் அவ சமாதானம் ஆயிருக்கான்னு. ஆனாடே சக்தி, நேத்து என்ன நீ ரோட்ல பாதியிலே விட்டுட்டு போனியே, அப்போ உன் மேல எனக்கு எவ்வளவு கடுப்பா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு இருந்த கடுப்புல காலையில மட்டும் ஆகட்டும், நீ என் கையில கிடைச்சா நீ இந்த மாலையை கழட்டுறியோ இல்லையோ, உன்னை வெளுக்கிறதுக்காகவே இந்த மாலையை நான் உன்னை கழட்ட வச்சிருந்திருப்பேன். டேய், சாமி சரணம்டா. ஐயோ, சாமி சரணம். ஆனா எனக்கு உண்மையாவே நேத்து அவ்வளவு டென்ஷன் ஆச்சுன்னு சொல்ல வந்தேன்டா. ஆனா நேத்து ஐஷு மட்டும் என்கிட்ட வந்து பேசல. நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு இன்னைக்கு காலையில உன்னை கண்டிப்பா அடி வெளுத்திருந்திருப்பேன். வெளுப்ப உனக்காக போய் அவட்ட பேசின பத்தியா, என்ன சொல்லணும்டா? டே சக்தி, ஒன்னு சொல்லட்டா, உனக்கு இந்த சீரியஸ் கெட்டப் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குதுடா. எப்படா மாலையை கழட்டுவ? ஏன்னா நீ மாலை போட்டுக்கிறதுனால என்னால சில விஷயங்கள் உன்கிட்ட ஓப்பனா பேச முடியலடா, அதான் கேக்குறேன். நீ என்ன பேசுவேன்னு தெரியும் எனக்கும் தான்டா. நீ பேசுறதுக்கெல்லாம் நல்லா 4 வார்த்தை கேட்கணும் போல இருக்கு. ஆனா இந்த மாலையை போட்டுக்கிறதுனால என்னால எதுவுமே ஓப்பனா பேச முடியல. ஆனா ஒன்னும் கவலைப்படாதடி, இன்னும் 1 வாரம் தான், அடுத்த வாரம் மலைக்கு போயிட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு பதில் கொடுக்குறேன். ஐ எம் வெயிட்டிங் டா. டி மச்சான், அந்த காப்பித்தூள் மண்டியா வந்துட்டான். வாடாய மச்சி வாழக்க பச்சி உடம்ப பிச்சி போட போறம் பச்சி. இன்னையில இருந்து வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருந்தீங்க. டேய், வேலைக்கு வர நேரமாடாது. வேலைக்கு வரவன் காலங்காத்தால 9 மணிக்கே வந்து சேர்ந்துருக்கணுமா இல்லையா? இது என்னடா டைம்? அது எத்தனை மணிக்கு வரணும்னு நீங்க சொல்லல. இதுக்கப்புறம் எத்தனை மணின்னு சொன்னீங்கன்னா கரெக்டா வந்துடுவேன். காலையில 8 மணிக்கு ஷார்ப்பா ஹாஸ்பிட்டல் ஓப்பன் ஆயிடும். 9 மணிக்கெல்லாம் நீங்க இருக்க. ஓகே சார். அப்புறம் பக்கத்து ரூம்ல தான் ஸ்கேன் எக்ஸ்ரே மிஷின்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அங்கதான் உனக்கு வேலை. யாராவது ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கெல்லாம் வந்தா என்ன பண்ணணும் எல்லாம் உனக்கு தெரியும்ல? அதெல்லாம் தெரியும் சார். சரி, அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டா ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளு. அப்புறம் அது மட்டும் இல்ல, நீ வேற என்னெல்லாம் இங்க வேலை பண்ணணுங்கிறத சக்தி சொல்லுவான், அந்த மாதிரி பண்ணு, ஓகேவா? மச்சான் பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்துட்டான். காப்பித்தூள் மண்டையா, இனி நீ கதை மோகையா. ஐயோ, மாலை போட்டிருக்கோம், சாமி சரணம். டி காப்பித்தூள் மண்டையா, மாலையை கழட்டிட்டு உன்னை வச்சுக்கிறேன்டா. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட தெளிவா சொல்லிக்கிறேன். இது ஹாஸ்பிட்டல், நான் தான் இங்க டாக்டர், நீ இங்க வேலை செய்யற ஸ்டாஃப், அவ்வளவுதான். அதையும் தாண்டி நமக்குள்ள நடந்த பிரச்சனையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இங்க நீ ஏதாவது பிரச்சனை பண்ணுனேன்னா அப்புறம் நான் வேற விதமா பேசுவேன். அது உனக்கே தெரியும், அதனால பார்த்து நடந்துக்க. சரிங்க சார், என்னால எந்த பிரச்சனையும் வராது. வரக்கூடாதுடா. சரி சரி, அவ்வளவுதான். உள்ள போய் வேலையை பாரு. சரிங்க சார். டே மச்சான், இப்ப கூட இவன் நல்லவன் ஆயிட்டான்னு என்னால நம்ப முடியலடா. டே, அவன் நல்லவன் ஆயிட்டானோ இல்லையோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா அவன் என் கிட்ட நல்லவனா இருக்கிற வரைக்கும் நானும் அவன் கிட்ட நல்லவனா தான் இருப்பேன். எப்ப அவன் என் கிட்ட கெட்டவன் ஆகுறானோ
அப்பதான் நான் அவனுக்கும் மேல கெட்டவங்கிறத அவனுக்கு காமிப்பேன். அது கூடிய சீக்கிரமே காமிக்க வேண்டி வரும்னு தான் எனக்கு தோணுது. சரி பாப்போம். என்ன இருந்தாலும் நான் இந்த மாலையை கலெக்டர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருந்தா போதும். டேய் அதெல்லாம் எதுவும் வராதுடா, பாத்துக்கலாம் விடு. பாத்துக்கலாம் நீ சொல்ற மச்சான். ஆனா என்னால இவனை நம்பவே முடியல. இவனால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு என் மனசுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. இது என்ன சைலுமா? எப்பவுமே ரோஸ் மட்டும் தான் கொடுப்பான். இன்னைக்கு என்ன கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்கான். இந்த கிஃப்ட்டுக்குள்ள அப்படி என்ன இருக்கும்? எனக்கு எப்படி தெரியும்? இனிப்பு இதுல எந்த இடங்களும் குழப்பம் இல்ல. அவனையே எனக்கு பிடிக்கல. இதுல அவன் ரோஸ் அவன் கிஃப்ட் இதுக்கு அடுத்து நான் வெளிச்சரியம் போவானு. ஐயோ சைலுமா, அப்படி மட்டும் எடுத்து எறிஞ்சிராத. இந்த ரோஸ் அவனே எடுத்து எறிஞ்சிரா, அது எனக்கு தேவையில்ல. ஆனா இந்த கிஃப்ட்டுக்குள்ள அநேகமா இந்த டைரி மில்க் சில்க் அந்த மாதிரி ஏதாவது காஸ்ட்லியான சாக்லேட் இருக்கும்னு நினைக்கிறேன். அத மட்டும் தூக்கி போடுறத சைலுமா. இந்த சாக்லேட்டோ? அட ஆமா சைலுமா, உனக்கு தெரியாது? லவ் பண்ற பொண்ணுங்களுக்கு எல்லாரும் ரோஸ் சாக்லேட் இருந்தா gift கொடுப்பாங்க. அவன் உனக்கு ரோஸ் கூட இந்த gift வச்சு கொடுத்திருக்கான்னா அப்ப இந்த giftக்குள்ள சாக்லேட் தான் இருக்கும். ஓ சாக்லேட் நீ இப்ப எந்த அணங்களும் குழப்பம் இல்ல. எனக்கு அவனையே பிடிக்கல. இதுல அவன் ஒரு ரோஸ் அவன் ஒரு gift இதொന്നും எனக்கு தேவையில்லை. ஐயோ உனக்கு தேவையில்லாட்டி பரவாயில்ல சைலுமா, சாக்லேட் எனக்கு ரொம்ப தேவை. அதனால இத பிரிச்சிட்டு அதுக்குள்ள இருக்கிற சாக்லேட் மட்டும் எனக்கு கொடுத்துரு சைலுமா. ஓ அது எந்தோ அது எந்தனே நான் பிரிக்கணும், நீயே பிரிச்சு எடுத்துக்கப்போ. இல்ல சைலுமா, என்ன இருந்தாலும் அது உனக்கு கொடுத்த gift. அத நீ தான் பிரிக்கணும். நான் பிரிச்சா நல்லா இருக்காது. நீயே பிரிச்சிட்டு அதுக்குள்ள சாக்லேட் இருந்தா மட்டும் எனக்கு கொடுத்துரு. எடி நான் அவனையே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல அவன் gift பிரிக்கிறதுல என்னடி சென்டிமெண்ட்? ஒண்ணும் அவசியம் இல்ல, நீயே பிரிச்சு எடுத்துக்கப்போ. ஐயோ பிரிச்சிருவேன். ஆனா இத நான் பிரிச்சேன்னு தெரிஞ்சா அவன் என்ன பிரிச்சிருவானே. இல்ல சைலுமா, என்ன இருந்தாலும் அவன் உனக்கு கொடுத்தது அது ஏதோ ஸ்பெஷல் கிஃப்ட்னா சொன்னான். அதுதான் என்னன்னு நீயே திறந்து பாரு. சாக்லேட்டா இருந்தா மட்டும் எனக்கு கொடு. அதே வெளிய ஸ்பெஷல் கிஃப்ட். அத்தனை மாத்திரம் ஸ்பெஷல் ஆயிட்டு அவன் என்ன கொடுத்திருக்க போறான்? ஆனா அதுதானே தெரியல. திறந்து பார்த்தா தானே தெரியும். திறந்து என்னதான் இருக்குன்னு பாரு. அவன் ஸ்பெஷல்னு சொல்றான்ல, அவ்வளவு பில்டப் கொடுத்தான்ல, அந்த பில்டப்புக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காகவாது திறந்து பாரு சைலுமா. சரி நிக்கு, அவன் கொடுத்த பில்டப்புக்கு அப்படி அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நம்ம பாப்போம். ஐயோ கடவுளே, டைரி மில்க் சில்கா இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.